ஹாய். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பாசிட்டிவா வாழுங்கப்பா, எல்லாரும் ஹாப்பியா இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டோட ஸ்டார்ட் பண்றோம். என்னன்னா, நெறைய பேர் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் டிப்ரஷன்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். என்னோட லைஃப்ல நான் நெனச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்னோட பிரச்சனைய காது குடுத்து கேட்கறதுக்கு 2 காது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா, என்ன ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா பாக்குறாங்க. என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னுட்டு நெறைய பேர் இருக்காங்க. அது உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி வந்து அமைச்சுக்க அவங்கனாலே முடியும்? அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் வந்து பக்குவம் இல்லாம இருக்கா? எப்படி அவங்கள மாத்தலாம்? அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. யாராவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், நான் ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகலாம். தெரியல. இப்போ ரொம்ப சாதாரணமாவே அந்த டிப்ரஷன், ஆங்ஸைட்டிங்கிற வேர்ட் எல்லாம் அந்த டேர்ம்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் மாதிரியே வந்துருச்சு. ஆனா அதனுடைய ஒரிஜினல் சிம்ப்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இப்ப வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்மனால அத தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட வந்து அந்த வில் பவர் வந்து ஹியூமன் கிட்ட கம்மியாயிருச்சு வர வர. நம்ம ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டா வாழ்ந்து பழகிட்டோம். எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஈஸியா. அதே மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ் கூட விளையாடுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களோட நம்பிக்கையில விளையாடுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை ஏமாத்துறது, துரோகம் பண்றது, திருடுறது, பொய் சொல்றது இப்படின்னுட்டு எல்லாமே ஒரு பிராங்க் மாதிரி. அதாவது நம்மளோட பிராங்க் பண்ணா எப்படி இருக்கும்? அது எதுவுமே அங்க உண்மை கிடையாது. எல்லாமே சும்மா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்படி பிராங்க் பண்றது எவ்வளவு ஒரு ஹாப்பியான விஷயம் நினைச்சிட்டு நிறைய பேர் பண்றாங்களோ, அதே மாதிரியே இங்க ஏமாத்துறது, பொய் சொல்றதுன்ட்டு அதுவுமே ஒரு ஜாலி. அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. சரிங்களா? இதையெல்லாம் வந்து உட்கார்ந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படின்ட்டுலாம் நம்ம பிரிச்சு பாகுபடுத்தி பட அந்த மாதிரி எல்லாம் நமக்கு டைமும் கிடையாது. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. அதுக்கு உட்கார்ந்து நம்ம இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாவே அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் இப்ப நம்ம யோசிக்கணும். சோ இப்ப யாரோட வாழ்க்கையாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வந்து சாப்பாட்டுக்கே காசு இல்ல, இல்ல வந்து நான் ரொம்ப பிசிக்கலா நான் வந்து ஹெல்தியா இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, இல்ல வந்து என்ன புரிஞ்சு என் லவர் கூட பிரச்சனை, என்ன புரிஞ்சுக்கிறவங்க என் கூட இல்ல, இல்ல லவ்வர்ஸ் நாங்க பிரிஞ்சுட்டோம், வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி என்னவா வேணா இருக்கலாம். நான் வந்து பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஆசை ஆசையா பார்த்து ஒரு வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் வீடு கட்டி கொஞ்ச நாள்லயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னால அந்த வீட்டோட லோனை கட்ட முடியல. இப்படி என்னென்னமோலாம் இருக்கும். ஒருத்தவங்களோட லைஃப் நீங்க எடுத்து கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது வந்து ஓ இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்ட்டு நமக்கு ஆச்சரியத்தையும் ஒரு ஷாக்கா இருக்கும். நம்மளதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி நான் சொல்றது எல்லாமே ரொம்ப கம்மி. இப்படியான சுச்சுவேஷனுக்குள்ள யாரு இருந்தீங்கனாலும் இத வந்து நீங்க தான் மாத்திக்கணும். அதான் எனக்கு தெரியும்ல, நானே மாத்திக்கணும். நீ என்ன தனியா சொல்றது அப்படின்னா, மாத்திக்கணுங்கிறது எல்லாருக்கும் தான் தெரியும். நமக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை இதுக்கப்புறம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து யாருக்குமே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவா இருக்கீங்க? இல்ல இவ்ளோ தூரம் உங்க லைஃப்ல இவ்ளோ கெட்ட விஷயங்கள் நடக்குதுனாலே, உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன்க்குள்ள நீங்க வந்திருக்கணும். நமக்கு ஏன் நடக்குது? நம்ம என்ன சொல்ல வருது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, யாராவது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்துமே, அடுத்த ஒரு லைஃப் எனக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரபஞ்சம் கண்ணுல நீங்க படுவீங்க. அவங்கள மட்டும் தான் இந்த பிரபஞ்சம் செலக்டே பண்ணும். ஏன்னா வந்து ரொம்ப பிரச்சனை குடுக்க குடுக்க என்ன ஆகும்னா, நம்ம மனம் வந்து பக்குவம் அடைஞ்சு, நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து உங்க கண்ணு முன்னாடி ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு 1 மாசம் ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கல. 1 மாசம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது, திடீர்னு நமக்கு பார்த்தோம்னா அந்த பிரியாணி மேல அந்த லவ் வராம, ஓகே கஞ்சி மாதிரி இது ஒரு சாதாரண ஒரு ஃபுட் தான். அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் தான் அந்த பக்குவம். அந்த ஒரு பக்குவத்த உங்களுக்கு குடுக்கணுங்கிறது தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவ்ளோ கஷ்டத்த வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து குடுக்குறாங்க. குடுக்குறாங்க இந்த சென்ஸ் என்னன்னா, நீ படு, இந்த பாடப்பட்டு அதுலருந்து நீ கத்துக்கிட்டு வா அப்படின்னு அவங்க வந்து அத வந்து அட்மிஷன் பண்றாங்க. நம்ம லைஃப்ல இப்படி ஒரு கஷ்டம் வந்தாதாப்பா நீ மாறி இப்படி வருவ அப்படின்னு அனுமதிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில இத நடக்க. நீங்க கஷ்டப்படணும், நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற இந்த பிரச்சனை கிடையாது யூனிவர்ஸுக்கும் நமக்கும். சரிங்களா? அதேதான் கடவுள்கிட்டயும். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கடவுள், பிரபஞ்சம் 2யும் வேற வேறையா பாருங்க. இல்ல 2யும் ஒண்ணா பாருங்க. எப்படி பார்த்தாலும் உங்களோட மனம் வந்து உங்க வாழ்க்கைய வந்து செம்மைப்படுத்துற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நீங்க போய் உங்க மனசுகிட்ட சொல்லி அந்த மனசு உங்களுக்கு ராங்கா ஒரு டிசைட் பண்றதுக்கான ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ் வந்து உங்க மனம் உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஒரு அவேர்னஸோட இருக்கணும். சரிங்களா? இப்ப இத்தனை பிரச்சனை இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளில வர்றது? அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.
ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இங்கிருந்து வெளியே பார்க்கும்போது அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க போல, நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம்னு தெரியும். ஆனா நீங்க அந்த சர்க்கிள்குள்ள இருந்து வெளில போய் அவங்க பக்கத்துல நின்னீங்கன்னா உங்களை விட மோசமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். இது எனக்கு தெரியுமே, இது மட்டும் கிடையாது, இதை விட பெரிய பெரிய ஒரு விஷயம் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம லைஃப் வச்சுக்கணும், நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும், இப்படி எல்லாம் தான் சாப்பிடணும், இப்படிதான் வாழணும், அடுத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஏக்கப்படக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னன்னா ஹோமோசெப்பியன்ஸ், அந்த குரூப்புக்கு கீழே வர மனிதர்களாகிய நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா இத்தனை வேலையும் திருடுறது, பொய் சொல்றதுன்னு, அடுத்தவனை ஏமாத்துறது, துரோகம் பண்றதுங்கிற இத்தனை வேலையும் பண்றது யாரு? நாய் நரி பூனை பண்ணலையே, அதே ஹியூமன்ஸ் தான் பண்றோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? மேக்சிமம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கான்சியஸா இதை அடுத்தவங்களுக்கு நீங்க கெடுதல் பண்ணணும்னு கூட நினைச்சு பண்ண வேண்டாம். நீங்க சாதாரணமா ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது கூட அது வந்து இன்டைரக்டா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த இன்டைரக்டா கூட அடுத்தவங்களை உங்களோட உங்க வாழ்க்கையினால நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால அடுத்தவங்களோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பாட்டுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம இருக்க முடியாது. ரொம்ப 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 வந்து இப்படிதான் இருக்கணும். நான் வந்து இப்படிதான் இருப்பேன். நான் இந்த வேலையை செஞ்சேன்னா அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த வேலையை நான் பார்த்தேன்னா நாளைக்கு இதோட ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்க வந்து ஃபார்வர்ட், அதாவது ஃபோர் திங்கிங் அப்படி இருக்கணும். நீங்க இந்த தொலைநோக்கு பார்வையோட இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே போகும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற பயம் தான். நீங்க பேசுற ஆளுங்க, நீங்க பழகிறவங்க, நீங்க வேலைக்கு போறவங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க, இவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. மேபி இந்த பயம் வந்து இன்பில்ட்டா உங்களுக்குள்ள இருந்தே வருது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க, ஏதாவது யோகாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களோட அந்த ரொட்டீன், இப்ப டிப்ரெஷன் அப்படின்னு இருக்க ஒரு பர்சனுக்கு இப்ப என்ன ரொட்டீன் இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா மாத்துறதுக்கு நீங்க என்னென்னமோ வழி இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாவது கேட்டு பாருங்க, ஏதாவது கிளாஸஸ் போங்க, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல வந்து அடுத்தவங்கனாலதான் நான் இப்படி ஆகுறேன், நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், மத்தவங்கனாலதான் எனக்கு அந்த பயம் வருது, தேவையற்ற சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னா நீங்க வந்து அப்ரப்டா அந்த பீப்புளை உங்க லைஃப்ல இருந்து கட் பண்ணுமே தவிர நீங்க அவங்களோடவே டிராவல் ஆகிட்டே அதுக்கெல்லாம் இன்னும் நாளாகும். உங்க கூட இருக்க 10 பேர் நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலுமே நான் அதுல வந்து சிக்கவே மாட்டேன், நான் பாசிட்டிவா தான் இருப்பேன், அந்த தண்ணியில கொட்டின என்ன மாதிரி தான் நான் இருப்பேன்லாம் நீங்க சொல்றதுக்கு இன்னும் ரொம்ப நாளாகும். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க. புரியுதுங்களா? அது வந்து ஃபேமிலிங்கிறத தவிர்த்து சொல்றேன். ஏன்னா ஃபேமிலியில நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கான்சியஸ் லெவல் வேற, அதை நம்ம மறுபடியும் ஃபர்தரா பேசலாம். இங்க நீங்க உங்களால யாரையெல்லாம் கட் பண்ண முடியும், உங்க லைஃப்ல இருந்து டெலீட் பண்ண முடியறதுக்கு ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன் இப்படியே கண்டினியூ ஆகாது. கண்டிப்பா அது வந்து மாறுங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். ஆனா உங்களை வந்து அந்த ஒரு பிரச்சனை சோன்லயே வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நானோ நீங்களோ கிடையாது, உங்களோட மனசு. சோ இந்த இடத்துல நீங்க குச்சி எடுத்து உங்க மனசை வெள்ளுன்னு வெளுக்கலன்னா அது வந்து அது போடுற ஆட்டத்துக்கு வந்து நம்மள டான்ஸ் ஆட வைக்கும். ஸோ அதை பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து கவனமா இருங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், உங்களோட வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப மோசமா போயிருச்சு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க டக்குன்னு எஞ்சி போய் ஒரு ஜூஸ் கடையில போய் ஒரு ஜூஸை குடிங்க, வெளியில வாக்கிங் பண்ணுங்க, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டைவர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மினிமலா உங்களோட மைண்டை வந்து கொஞ்சமாவது என்கேஜ்டா வைங்க. உங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப் பத்தி யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு என்ன, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச திங்ஸ் இருந்ததுன்னா அதை வாங்குங்க. இல்ல ஷாப்பிங் பண்ணுங்க, விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்க, காசு இருந்ததுன்னா காசை கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்குங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, இந்த லைஃப் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த ஹோப்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் எப்பவுமே ஹாப்பியா வாழ முடியும். தேங்க்யூ.